Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 112வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவுமே இருக்கிறதோட புதுசா லான்ச் ஆன நிறைய மொபைல்ஸோட டீடைல்ஸ், இனி வர போற மொபைல்ஸோட டீடைல்ஸ் நிறையவே இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். இங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐக்யூவோட ஐக்யூ நியோ 3 சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இது எதிர்பார்க்காத அளவுக்கு கம்மி பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.57 inches LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிளாக்ஷிப் Snapdragon 865 ப்ராசரோட 5G மொபைலா தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48 MB மெயின் கேமரா, 8 MB அல்ட்ரா வைட், 2 MB மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4500 mAh பேட்டரி வித் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் 58 நிமிஷத்துக்குள்ள இந்த மொபைலை சார்ஜ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்து பேஸ் வேரியண்டா 6GB 128GB வேரியண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 128GB வேரியண்டை 28,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, சைனால. ஒருவேளை இந்தியாவில் இது 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வந்தாலுமே இருக்கிறதுலே கம்மி பிரைஸ்ல வர ஒரு ஃபிளாக்ஷிப் 5G மொபைலா இதுதான் இருக்கும். ரொம்பவே நல்ல மொபைலா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து ரெட்மி அவங்களோட ரெட்மி நோட் 9 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக ரெட்மியோட ரெட்மி 10X அப்படின்ற பேரில் ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. இதுதான் இந்தியாவில் அப்படியே நேமை சேஞ்ச் பண்ணி ரெட்மி நோட் 9 அப்படின்ற பேரில் வரும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. இங்கே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலாகவே வருது. இங்கே எதிர்பார்த்ததுலேருந்து ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் G80 ப்ராசரோட வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே G85 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ரெட்மியோட ரெட்மி நோட் 9 அல்லது ரெட்மியோட ரெட்மி 10X ஒரு நல்ல மொபைலாகவே லான்ச் ஆகுது. பிரைஸ் முக்கியம், 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு இந்த மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் ரியல்மியோட ரியல்மி X3 சைனால Realme X50M அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் தான் இந்தியாவில் Realme X3 அப்படின்ற பிரைஸில் வரும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த மொபைல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 6.57 inches LCD டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 4200 mAh பேட்டரி வித் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Snapdragon 765G ப்ராசரோட 5G மொபைலா 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் கம்மி பிரைஸ்ல வர 5G மொபைலா இருக்கும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிக்கான லீக்ஸ். ரியல்மியோட ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் ப்ரோ நேமை கரெக்டாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை ரியல்மி தரப்புலேருந்து கூடிய சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கான லீக் இமேஜஸ் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரியல்மியோட இதுக்கு முன்னாடி வந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் அது போக விலையும் அதிகமாக இருக்கலாம். இங்கே டைப் சி போர்ட்டோட இந்த இயர்ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து சாம்சங் லாஸ்ட்டாக 108 MB கேமராவை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 600 MB கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொண்டு வரதான் எங்க எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக வேற ஒரு கம்பெனிலேருந்து நாங்கள் 250 MBக்கான கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெட்மி ஒரு ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் முதன்முறையாக ஒரு 150 MB கேமராவோட இந்த ஃபோனை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 108 MBக்கு அப்புறம் 150 MBக்கான கேமராவோட மொபைல் வரலாம். இது பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி மூலமாக 16 MBக்கான ஃபோட்டோ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட் கால் பகுதியில் இந்த மொபைல் லான்ச் ஆகலாம். அடுத்த அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே பொறுமையாக அந்த லைக்கையும் கிளிக் பண்ணிருங்க. 1300 லைக் ரீச் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கலாம். நேற்றே ஆல்மோஸ்ட் 1300 லைக்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ரொம்ப தூரத்தில் இல்லை, ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். PUBG, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இதில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்க. லிங்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பிளஸ்லேருந்து மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்லேயே லான்ச் பண்ணியிருந்தாங்க மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ அந்த மொபைலோட பாப்அப் பாக்ஸ்க்கான பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாப்அப் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8ல 8GB 128GB வேரியன்ட் பிளஸ் அதனோட கேஸ் பிளஸ் OnePlusலேருந்து லான்ச் பண்ண ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இது எல்லாம் சேர்ந்து 46,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 8 ப்ரோவோட சேமான கேசஸ் அது போக ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இது எல்லாம் சேர்ந்து 8GB 128GBயோட 61,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை வாங்கிக்கலாம். இது லிமிடெட் எடிஷன் அப்படின்னு
அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட்டோரோலா ரொம்ப நாள் எதிர்பார்த்த மோட்டோரோலா எட்ஜ் பிளஸ் இந்த ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பவும் மோட்டோரோலா பண்ற மாதிரி இந்த மொபைலுக்கும் அதிகபட்ச விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்ததுலே ரொம்ப அதிகபட்ச விலை இந்த மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க எட்ஜ் பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 6.7 இன்ச்சஸ் கர்வ் டிஸ்பிளேயோட இந்த மொபைல் வந்திருக்கு. ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, 108 MB கேமரா கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், 5 வாட்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதை வாங்குறதுக்கு சாம்சங்கோட S சீரிஸ் போனே வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து எட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கேமராவை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 64 MB கான கேமரா வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்னாப்டிராகனோட 765G ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 58,000 ரூபாய் பிரைஸ்க்கு இதை வாங்குறதுக்கும் நிறையவே நல்ல ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. OnePlus கூட எடுக்கலாம். சோ அதை பார்க்கும்போதும் இந்த மொபைல் பெஸ்டான மொபைல் அப்படின்னு எனக்கு தோணல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தம்ப்நெயில பார்த்தோ அல்லது டைட்டில பார்த்தோ என்ன அப்டேட்ஸை பார்க்கறதுக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகபட்சமா எந்த அப்டேட்ஸை விரும்பி நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு நல்ல அப்டேட்ஸோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.